ஓம் நம சிவாய. 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 பார்த்தீர்களா ஸ்ரீ கணேஷா, இந்த மூஷிகன் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை கேட்ட பின்பு அதிகமாக நாசப்படுத்துகிறான். இந்த மந்திரத்தை நாங்கள் முன்பே பயன்படுத்தி விட்டோம். ஆம் ஸ்ரீ கணேஷா, ஓம் நமச்சிவாய மந்திரத்தை கேட்டதற்கு பிறகு இது மேலும் அதிகமாக உபத்திரவங்களை செய்து கொண்டே போகின்றது. ஓம் நம சிவாய. ஸ்ரீ மகா கணேஷா, சக்தியை எனக்கு தாருங்கள். ஸ்ரீ மகா கணேசருக்கு மூலப்பொருள், 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 ஸ்ரீ மகா கணேசருக்கு. குழந்தாய் மூஷிகா, ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் அழைக்கிறேன், கீழே வா. வா வா, அப்படிதான், வந்துவிடு வந்துவிடு வந்துவிடு. வந்தாயா குழந்தையே? என்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. குழந்தை மூஷிகா, இப்பொழுது என்னை பார். வா குழந்தாய். வா வா. ஏகதந்தன் கருணை நிரம்பிய ஸ்ரீ கணேசருக்கு, ஏகதந்தன் கஜானனன் ஸ்ரீ கணேசருக்கு. என்னை சாபத்திலிருந்து விடுவியுங்கள் கணேசா, என்னை சாபத்திலிருந்து விடுவியுங்கள். உங்கள் பாத சரணங்களை கண்டவுடனேயே எனக்கு முக்தி கிடைத்து விட்டது. ஸ்ரீ கணேசா, எனது தவறை மன்னித்து விடுங்கள். தங்கள் கரங்கள் என் மீது பட்டதிலிருந்தே நான் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிட்டதாகவே கருதுகிறேன். ஏக்தந்தா, விநாயகா, என்னுடைய தவறை மன்னித்து விடுங்கள். கந்தர்வா க்ரோஞ்ச், நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னிடம் அல்ல, ரிஷி பராக்ஷிடமும் மாதாவிடமும் மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு கேட்ட அடுத்த கணமே தங்களை பிடித்த பாவங்கள் விலகி ஓடிவிடும். நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க என்னிடம் வார்த்தைகளே இல்லை. இருந்தும் ரிஷிகள் சுபாவமே மற்றவர்கள் செய்யும் தவறை மன்னிப்பதுதானே. அதனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. தாங்கள் அனைவரும் என்னை மன்னித்து விடுங்கள். ஸ்ரீ கணேசா, இந்த பாவியை மன்னித்து தங்கள் அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இனிமேல் நான் எப்பொழுதும் இப்படி ஒரு அநியாய செயலை செய்ய மாட்டேன். மீண்டும் எனக்கு எந்த சாபமும் வராது. ரிஷி முனிவரே, கந்தர்வன் க்ரோஞ்சிற்கு இந்த சாபம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா தங்களுக்கு? ஸ்ரீ கணேசா, அவரே மனம் மாறி மன்னிப்பு கேட்கிறார். நாம் ஏன் அவருக்கு தண்டனை தர வேண்டும்? ஸ்ரீ கணேஷா, தாங்கள் கந்தர்வன் க்ரோஞ்சின் தவறை மன்னித்து விடுங்கள். அவர் மீது கருணை காட்டுங்கள். அவர் வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்களின் கருணை அப்பொழுதுதான் பரிபூரணமாகும். கந்தர்வா க்ரோஞ்ச், உங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள ஒன்று நடக்க வேண்டும். எப்பொழுதும் தாங்கள் நிரந்தரமாக என்னுடன் இருக்க வேண்டும். தாங்கள் என் வாகனமாக இருந்தால்தானே எப்பொழுதும் என்னுடன் நிரந்தரமாக இருக்க முடியும். தங்களின் கானத்தை பற்றியும் நடனத்தை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும். முதல் பூஜையின் பொழுது என்னுடைய பக்தர்கள் எனக்கு மோதகம் லட்டுவையும் செய்து வைத்து பூஜை செய்வது வழக்கம்.
அப்பொழுது அவர்கள் வேண்டியது அவர்களுக்கு தங்களிடம் ஒரு வேண்டுகோள். என்னை தங்களது வாகனமாக்கி தாங்கள் என் மீது அமர்ந்து கம்பீரமாக அகில உலகத்தையும் சுற்றி வரலாம். நீ எனக்கு ஆசனமாக இருந்து எனக்கு இந்த சராசரத்தை சுற்றி காட்ட ஆசையா? நீ எனது வாகனமாக எப்பொழுது மாறப்போகிறாய்? அதற்கு நீ மூஷகனாக மாற வேண்டும். மூஷகனாக மாறினால்தான் நீ எப்பொழுதும் என்னோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். அதோடு எனக்கு கிடைக்கும் உணவு வகைகளும் உனக்கும் அவசியம் கிடைக்கும். அப்படியே ஆகட்டும் ஸ்ரீ கணேஷா, இதை எனது பாக்கியமாக கருதுகிறேன். நான் கந்தர்வனாக இருந்தாலும் தங்களுக்கு சேவை செய்ய நான் மூஷிகனாக மாறுகிறேன். என் சேவையை ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல் பூஜை அதிகாரி ஸ்ரீ கணேஷ், இருந்தும் என்ன க்ரோஞ்ச்? தயவு செய்து தாங்கள் எனது குற்றத்தை மன்னிப்பது உண்மை என்றால் தாங்கள் ஒன்று செய்ய வேண்டும். எனது தவறினால் ஏற்பட்ட இந்த ரிஷியின் ஆசிரமத்தை தங்கள் திவ்ய சக்தியின் மூலம் முன்பை போல் ஆக்க வேண்டும். என் வாகனமாகிய உன் பேச்சை நான் கேட்காமல் இருப்பேனா? ஏகதந்தன் கருணை நிரம்பிய ஸ்ரீ கணேசருக்கு, ஏகதந்தன் கருணை நிரம்பிய ஸ்ரீ கணேசருக்கு. தங்கள் கருணையின் மூலம் நான் தன்யனானேன் ஸ்ரீ கணேஷா. ஜாய் ஜாய் ஸ்ரீ கணேஷ், ஜாய் ஜாய் ஸ்ரீ கணேஷ், ஜாய் ஜாய் ஸ்ரீ கணேஷ். ஏகதந்தா ஸ்ரீ கணேஷா, என் மீது தாங்கள் அமர்ந்து என்னை தன்யனாக்குங்கள் பிரபு. வாருங்கள் வாருங்கள். மூஷிக வாகனன் ஸ்ரீ கணேசருக்கு, 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 மூஷிக வாகனன் ஸ்ரீ கணேசருக்கு. சங்கீதம் பாடும் கந்தர்வா, நீ மூஷகனாக மாறினாலும் ஒரு கந்தர்வன் சங்கீதம் கற்றவன். உன் சங்கீதம் அனைத்து கலையிலும் மிக உயர்ந்த கலையாகும். என்னுடைய யாத்திரையில் உன் சங்கீதத்தை தொடரு. தங்களின் ஆணைப்படியே ஆகட்டும் ஸ்ரீ கணேஷா. வேகமாக செல் மூஷகா. நாராயண நாராயண. மூஷிக வாகனன் ஸ்ரீ கணேசனுக்கு, மூஷிக வாகனன் ஸ்ரீ கணேசனுக்கு, மூஷிக வாகனன் ஸ்ரீ கணேசனுக்கு, மூஷிக வாகனன் ஸ்ரீ கணேசருக்கு, மூஷிக வாகனன் ஸ்ரீ கணேசருக்கு, மூஷிக வாகனன் ஸ்ரீ கணேசருக்கு. மூஷிக வாகனன் ஸ்ரீ கணேசருக்கு, மூஷிக வாகனன் ஸ்ரீ கணேசருக்கு, மூஷிக வாகனன் ஸ்ரீ கணேசருக்கு, மூஷிக வாகனன் ஸ்ரீ கணேசருக்கு, மூஷிக வாகனன் ஸ்ரீ கணேசருக்கு. நான் கூறினேன் அல்லவா தேவி பார்வதி, ஸ்ரீ கணேசன் பராசரக்கின் ஆசிரமத்திலிருந்து திரும்பி வந்த பிறகு உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் என்று. ஓம் நம சிவாய. வணங்குகிறேன் மாதா. தங்களின் ஆசிர்வாதம் நிறைவேறியது பிதாவே. இந்த மூஷிகன், அதாவது கந்தர்வன் க்ரோஞ்ச், தன் எண்ணப்படி என் மூஷிக வாகனமாக மாறிவிட்டான். க்ரோஞ்ச், இப்பொழுது நீ உடனடியாக தேவாதி தேவன் மகாதேவனுக்கும் அதோடு தேவியஸ்வரி மகாதேவிக்கும் வணக்கம் கூறு. உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அப்படியே ஆகட்டும் ஸ்ரீ கணேஷா.
ஏ மகாதேவா, ஏ மகாதேவி, தங்களின் திவ்ய தரிசனத்தை கண்டு என் வாழ்க்கை முழுமையாகிவிட்டது. இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்று நான் நம்பவே இல்லை. உண்மை இதுதான். எப்பொழுது நான் ஸ்ரீ கணேசரை சரணடைந்தேனோ அப்பொழுதே நான் சாபல்யம் பெற்றுவிட்டேன். இப்பொழுது தங்கள் தரிசனம் பெற்றது எனக்கு மேலும் மகிழ்ச்சி. நான் தன்யமானேன் பிரபு. ஸ்ரீ கணேசனின் மூலம் சாப விமோச்சனம் பெற்றதும் ஸ்ரீ கணேசனுக்கு மூஷிக வாகனமானதும் அனைத்துமே விதியின் நியதிப்படி நியமிக்கப்பட்டதுதான். தேவி பார்வதி, உன்னுடைய சக்தி வாய்ந்த புத்திரன் வாகனம் இல்லாமல் எத்தனை காலம்தான் இருக்க முடியும்? நீ இப்பொழுது அதிக நேரம் கந்தர்வன் குரோஞ்சாக இருந்தால் நீ உனது மூஷிக ஸ்வரூபத்தை சுபாவத்தையும் மறந்து விடுவாய். அப்படியே ஆகட்டும் மகாபிரபு. அனுமதி தந்தால் என் சகோதரன் கார்த்திகேயனை தரிசனம் செய்ய தென் திசையில் இருக்கும் ஸ்ரீசைல ஆசிரமத்திற்கு செல்லுவேன். புத்திரனை சகோதரன் சகோதரனை சந்திக்க அனுமதி தாருங்கள் தேவி பார்வதி. சுவாமி, பெரிய புத்திரனுக்கு தெரியாமல் புத்திரன் கணேசனை அங்கு அனுப்பலாமா சுவாமி? கவலைப்படாதீர்கள் மாதாவே, நான் அங்கிருப்பவர்களை இங்கு அழைத்து வருகிறேன். செல்வதற்கு முன் உண்டுவிட்டு செல் புத்திரா. அங்கு செல்லும் வரை உன்னால் பசியை தாங்க முடியாத. இல்லை மாதா, எனக்கு எப்பொழுதும் பசிக்காது. நினைத்ததை முதலில் முடிப்பேன். அதன் பிறகு எனக்கு பசித்தால் இப்பொழுதே தந்தை மற்றும் மாதாவாகிய தாங்கள் இருவரும் என்னுடைய பசியை அடக்க ஆசை வழங்க வேண்டும். இப்பொழுது எனக்கு பசியை விட என் சகோதரர் கார்த்திகேயனை தரிசிப்பதற்காகத்தான் என் மனம் மிகவும் ஏங்குகிறது. செல்லலாமா குரோஞ்ச்? மூஷிக வாகனன் ஸ்ரீ கணேசருக்கு, மூஷிக வாகனன் ஸ்ரீ கணேசருக்கு. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஏ பிதாவே, ஏ மாதாவே, நான் என் சகோதரன் கணேசனை இதுவரை பார்த்ததே இல்லை. ஆனால் அவனை பார்க்க வேண்டும் என்று என் மனம் தவிக்கிறது. எப்பொழுது நாரதர் என்னிடம் இந்த செய்தியை கூறினாரோ அது முதல் என் மனம் சிவ ஆராதனையில் ஈடுபட மறுக்கிறது. என் கவலையை தீர்த்து வையுங்கள் பிதாவே. என் மனதிற்கு அமைதி தாருங்கள் பிதாவே. என்னிடம் கருணை காட்டுங்கள் பிதாவே. ஜகத் ஜனனி மாதா, தங்கள் புத்திரனின் கவலையை தீர்த்து வையுங்கள். புத்திரா கார்த்திகேயா, வணங்குகிறேன் பிதாவே, வணங்குகிறேன் மாதாவே. கவலையின்றி இருக்குமாறா கார்த்திகேயா. உன் இளைய சகோதரன் கணேசன் உன்னை விரைவில் வந்து சந்திப்பான். எனக்கு நன்றாக தெரியும் கார்த்திகேயா. நீ இப்பொழுது கேட்டது சகோதரனை சந்திக்கும் ஆர்வத்தில் தானே? சரியாக கூறினீர்கள் பிதாவே. கேள் கார்த்திகேயா, சகோதரனை சந்திக்க நினைக்கும் இடத்திற்கு செல்ல இதுவரை உனக்கு எந்த வாகனமும் இல்லையே. வாகனமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே பிதாவே. புத்திரா, உனக்கு வாகனத்திற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து தரும் வரையில் எப்படி உன்னால் கைலாயத்திற்கு வர இயலும்? சிவனின் கருணை இருந்தால் கன நேரத்தில் கைலாயத்திற்கு வந்துவிட முடியும் பிதாவே. அவசியம். ஆனால் எப்பொழுது சிவனின் பாக்கியம் முழுமையாக கிடைக்கும்? சிவனின் பாக்கியத்தை அடைவது சராசரத்தில் பிறந்த ஒவ்வொருவரின் கடமையாகும். அதிலும் எனக்கு அந்த சௌபாக்கியத்திற்கு என்ன குறை? எனக்கு தேவாதி தேவன் பகவான் சிவன், ஜகத் ஜனனி மாதா பார்வதியின் புத்திரனாகும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது.
எனக்கு எப்பொழுதும் தங்கள் கருணை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பிதாவே. மகரிஷி அகத்தியரின் மேற்பார்வையில் உன்னுடைய புத்தியும் உன்னுடைய விவேகமும் மிகவும் நன்றாக வளர்ந்திருக்கிறது. புத்திர கார்த்திகேயா, தர்ம அனுகூலத்தின்படி நீ எங்களுக்கு பதில் கோர. எப்பொழுது புத்திரன் தகுதியானவனாக இருக்கிறானோ அப்பொழுது மாதா பிதாவிற்கு சந்தோஷமாகத்தானே இருக்கும். அப்பொழுது புத்திரனுக்கும் அந்த ஆனந்தம் கிட்டுமே. குமாரா, உனது அனுகூல தர்மத்தை பற்றி கேட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததனால் உன்னுடைய சுபாவத்திற்கு ஏற்றபடி உனக்கு ஒரு வாகனத்தை பரிசாக தரப்போகிறோம். சுவாமி குமாரன் கார்த்திகேயா, மகாதேவன் சிவன் மகாதேவி பார்வதியின் விருப்பப்படி நான் தங்களுக்கு மயில் வாகனமாக இங்கு வந்துள்ளேன். தாங்கள் என் மீது அமர்ந்து கொண்டு 3 லோகத்திற்கும் சென்று வர இயலும். என்னுடைய சேவையை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. என்னுடைய சுவாமி குமாரன் கார்த்திகேயன் தன்னுடைய மயில் வாகனத்தில் அமர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். வாருங்கள் சுவாமி. பிதாவே, மாதாவே, தங்களின் கருணையால் நான் தன்னியனானேன். உனக்கு மங்களம் உண்டாகட்டும் கார்த்திகேயா. வாருங்கள் சுவாமி, என் மீது அமருங்கள். சுவாமி முருகன் குமாரன் கார்த்திகேயனுக்கு, 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 மகரிஷி அகத்தியர் மற்றும் குமாரன் கார்த்திகேயனுக்கு. வணங்குகிறேன் குருவே. பெரிய சீடனான குமார கார்த்திகேயா, அழிக்கும் கடவுளான மகாதேவனும் மாதா பார்வதியும் ஆசிர்வாதம் செய்து உனக்கு இந்த மயூர வாகனத்தை அளித்திருக்கிறார்கள். இதன் விஷயம் என்னவென்று உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது குருவே. விரைவிலேயே உன் மாதா பிதாவை சந்திக்க உன் எண்ணம் போல கஜானன் ஸ்ரீ கணேசனோடு விளையாட கைலாயம் செல்லப் போகிறாய். கஜானனன் ஸ்ரீ கணேசருக்கு, 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 கஜானனன் ஸ்ரீ கணேசருக்கு. வணங்குகிறேன் மகரிஷி அகத்தியரே. சகோதரர் ஸ்ரீ கார்த்திகேயன் பாதங்களுக்கு இளைய சகோதரனின் வணக்கம். முதல் பூஜையின் அதிகாரியான ஸ்ரீ கணேசா, தாங்கள் எனது ஆசிரமத்திற்கு வந்து என்னை தன்னியனாக்கிவிட்டீர்கள். தங்களை வரவேற்கிறேன் ஸ்ரீ கணேசா. சகோதரா ஸ்ரீ கணேசா, சகோதரா ஸ்ரீ கணேசா, சகோதரர் கார்த்திகேயா. கஜானனன் ஸ்ரீ கணேஷ் குமாரன் கார்த்திகேயனுக்கு, 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 கஜானனன் ஸ்ரீ கணேஷ் குமாரன் கார்த்திகேயனுக்கு. சகோதரர் கார்த்திகேயா, நான் நீண்ட யோசனையோடு தான் இந்த இடத்திற்கு வந்தேன். இருந்தும் தங்களுடைய திவ்ய திருஷ்டி என்னை யோசிக்க விடாமல் தடுத்து விட்டது. என்ன யோசனை சகோதரா கணேசா? நீங்கள் என்னை பார்த்தவுடன் பிரமித்து விடுவீர்கள் என்று எண்ணினேன். ஏனென்றால் உங்களுக்கு என்னை பரிச்சயமே கிடையாதே. நான் தங்களது இளைய சகோதரர் கணேசன். தாங்கள் என்னை பார்க்காத போது கூட தாங்கள் திவ்ய திருஷ்டியின் மூலம் கண்டு கொண்டு விட்டீர்களே. திவ்ய திருஷ்டியின் மூலம் அல்ல, நமக்குள் இருக்கும் அன்பின் திருஷ்டியினால். உண்மை என்ன தெரியுமா ஸ்ரீ கணேசா? இந்த சராசரத்தில் எந்த ஜீவனும் பரிச்சயம் இல்லாமலே பாசத்தோடு வாழ முடியும். அது எப்படி முடியும் அண்ணா? சகோதரா கணேசா, இந்த சராசரம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணத்தினால் உருவானது. அதுவும் நீ மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் திவ்ய அவதாரம். அதனால் உன்னை எந்த ஜீவனும் அடையாளம் கண்டு கொள்வது கடினமே அல்ல. பெரிய சீடா கார்த்திகேயா, அவரிடம் பேசிக்கொண்டே இருந்தால் எப்படி? அவரை ஆசிரமத்திற்குள் அழைத்து வா. மன்னியுங்கள் ரிஷியே, தங்கள் வரவேற்பை ஏற்கும் நிலையில் நான் இல்லை. இப்பொழுது நான் என் சகோதரரை கைலாயத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். கைலாயம் அழைத்து செல்லவா? மகரிஷி,
எனக்கு நன்றாக தெரியும் சகோதரர். தங்கள் ஆசிரமத்தில் இருந்து கொண்டு தங்களிடம் கற்ற கலைகளை கொண்டு தென் திசை பகுதியில் அனைவருக்கும் சிவ பக்தியையும் நல்ல மார்க்கத்தையும் காட்டிக் கொண்டு வருகிறார். இவரது பெருமை 3 உலகத்திற்கும் சென்று விட்டது. ஆனால் கார்த்திகேயன் அண்ணன் இல்லாமல் கைலாயத்திற்கு திரும்பி செல்வதாக இல்லை. ஸ்ரீ கணேஷா, உங்கள் சகோதரன் பிறப்பிலேயே அன்பிற்குரியவன். தாங்கள் இருவரும் இப்படி பாசத்தில் திளைத்திருக்கும் பொழுது அதற்கு அணை போட யாரால் இயலும்? இந்த திவ்ய பாசத்திற்கு இடையில் நான் ஏதும் பேச விரும்பவில்லை. அப்படியென்றால் தாங்கள் கார்த்திகேயன் அண்ணனிற்கு கைலாயம் செல்வதற்கு அனுமதி தந்து விட்டீர்களா? ஆம் ஸ்ரீ கணேஷா. அண்ணா, இனியும் தாமதம் வேண்டாம். கைலாயத்தில் அனைவரும் தங்கள் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். வா, சீக்கிரம் செல்லலாம். சென்று வருகிறேன் குருவே. சென்று வாசிடா. சிவனின் கருணையால் கைலாயம் செல்லும் உனது எண்ணம் பூர்த்தியாக போகிறது. உங்கள் இருவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். தெரியுமா அண்ணா, கைலாயத்தில் தங்களுக்காக என்ன காத்திருக்கிறது என்று? எதை பற்றி கூறுகிறாய்? மோதகத்தை பற்றி. மோதகமா? அப்படி என்றால் என்ன? அது மிகவும் சுவையான ஒன்று. ஆனால் தாங்கள் என்ன கேட்டாலும் இந்த ரகசியத்தை நான் கூறப்போவதில்லை. பார்க்கிறேன் தங்களின் திவ்ய சக்தி மோதகத்தின் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதா இல்லையா என்று. ஸ்ரீ கணேசா, மோதகத்தின் ரகசியத்தை பற்றி என்னால் இப்பொழுதே கூற முடியும். எப்படி இருக்கும்? மோதகம் மருந்துவதற்கு இனிப்பான பண்டம் என் சகோதரன் கணேசனுக்கு மிகவும் பிடித்தது. தங்களுக்கு எப்படி தெரியும்? இது கூடவா உனக்கு தெரியவில்லை கணேசா? இப்பொழுது நீதானே கூறினாய் என்னுடைய திவ்ய சக்தியின் மூலம் இனிப்பு மோதக ரகசியத்தை சொல்ல முடியுமா முடியாதா என்று. இனிப்பு சம்பந்தப்பட்ட ரகசியம் என்றால் ஏதோ அருந்தக்கூடிய பண்டம் என்றுதானே அர்த்தம். மிகவும் புத்திசாலிதான் தாங்கள். மோதகத்தின் ரகசியத்தை கூறிவிட்டீர்கள். ஆனால் அதை அருந்தினால் நிச்சயம் ஆச்சரியப்படுவீர்கள். உன் முகத்தை பார்த்தாலே நன்கு தெரிகிறதே மோதகத்தின் சுவை அருமை என்று. வா, சீக்கிரம் கைலாயம் செல்லலாம். சகோதர கணேசா, உன்னுடைய வாகனம் மூஷிகம். என்னுடைய வாகனமான மயிலோடு எப்படி பறக்க முடியும்? மூஷிகா கிரோஞ்ச், அண்ணன் கேட்கும் சந்தேகமான கேள்விக்கு அவருக்கு பதில் கூறு. வணங்குகிறேன் முருகப்பெருமானே. தங்களுக்கு கவலையே வேண்டாம். ஸ்ரீ கணேசர் எனக்கு திவ்ய சக்தியை அளித்திருக்கிறார். நான் நீர், நிலம், ஆகாயம் எங்கும் செல்ல முடியும். வாருங்கள் அண்ணா, ஆகாயம் மார்க்கமாக கைலாயம் செல்லலாம். செல்லலாமா மயிலே? சுவாமி முருகன் குமாரன் கார்த்திகேயனுக்கு, சுவாமி முருகன் குமாரன் கார்த்திகேயனுக்கு, சுவாமி முருகன் குமாரன் கார்த்திகேயனுக்கு, மூஷிக வாகனன் ஸ்ரீ கணேசருக்கு, சுவாமி முருகன் குமாரன் கார்த்திகேயனுக்கு, கஜானனன் ஸ்ரீ கணேஷ் குமாரன் கார்த்திகேயனுக்கு, கஜானனன் ஸ்ரீ கணேஷ் குமாரன் கார்த்திகேயனுக்கு. நான் ஒன்று கேட்கலாமா அண்ணா? கேள் கணேசா. உண்மையை கூறுவீர்களா? சகோதரா கணேசா, சிவபுத்திரனாக இருப்பதை விட எனக்கு பிடித்தது சிவபக்தனாக இருப்பதுதான். சிவபக்தன் ஒருபோதும் அசத்தியத்தை பேச மாட்டான். ஆமாம் அண்ணா, ஒரு விசித்திர ரூபத்தில் இருக்கும் என்னை கஜமுகத்தோடு பார்க்கும் பொழுது முதலில் உங்களுக்கு எப்படி இருந்தது? அற்புதமாக, அருமையாக, மிக நெருக்கமாக தோன்றியது ஸ்ரீ கணேசா. உன் முகத்தை பார்க்கும் பொழுது வணங்கும் எண்ணம் தான் தோன்றுகிறது. வேண்டாம் அண்ணா, வேண்டாம். அந்த அனர்த்தத்தை செய்யாதீர்கள். பெரிய சகோதரர் சிறியவனை வணங்குவதா? அது நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயம் மற்றும் மரியாதை என்பதையும் சீர்குலைய வைத்துவிடும். இது சிறியவன் பெரியவன் என்ற பிரச்சனை இல்லை. நீ பூஜையின் ரூபமாக இருக்கிறாய். நீ மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை போல் இருக்கிறாய். நிச்சயமாக நான் நம்புகிறேன். இப்பொழுது நீ மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஒரு அவதாரம்தான். உன்னை வணங்குபவர்கள் உண்மையில் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை வணங்குவது போல்தான். அப்படி என்றால் அண்ணா என்ன கூறுகிறீர்கள்? நான் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரமாய் வந்ததால் தங்களின் பாதங்களை பணிந்து ஆசீர்வாதம் பெறக்கூடாதா? அண்ணா, எனக்கு அந்த பாக்கியத்தை கிடைக்காமல் ஏன் தடுக்கிறீர்கள்? நீ அதிக சக்தி வாய்ந்தவன் ஸ்ரீ கணேசா. பேச்சில் உன்னை வெல்ல நினைப்பது மிக கடினம்.
என்ன ஆயிற்று ஸ்ரீ கணேசா? உன்னுடைய வாகன மூஷிகன் ஒரு பாடகனா? ஆம் அண்ணா, யாத்திரையின் போது நம்மை மகிழச் செய்வதுதான் அவன் வேலை. நான் எப்பொழுது யாத்திரை செல்லும் பொழுதும் அவன் பாடலை கேட்டுக்கொண்டேதான் செல்வேன். ஏன் தெரியுமா? ஏன்? ஏனென்றால் இவன் மூஷிகன் மட்டுமல்ல, கந்தர்வனும் கூட. இவன் நடனம் மற்றும் சங்கீதத்தால் அனைவர் மனதையும் மகிழ வைப்பான். அதிலும் இந்த கந்தர்வன் மிகச் சிறந்தவன். இந்த குரோச் பறவைக்கு சமமானவன். உங்களுக்கு தெரியுமா, இவன் பாடல்களின் மூலம் மானிடர்களை மட்டுமல்ல, தேவர்களையும் மிகவும் மகிழ்விப்பான். நீ கூறியதை கேட்டால் கந்தர்வ குரோஞ்சிடம் இருந்து சாஸ்திரிய சங்கீதத்தை கூட கேட்க முடியுமா? அவசியம் பாடுகிறேன் பெரிய சகோதரரே, அவசியம். இந்த சமயத்திற்கு தகுந்தாற் போல் நான் இப்பொழுது ஆலாபனை செய்கிறேன். அதை கேட்கும் பொழுது உங்கள் மனம் மகிழும். சுவாமி ஸ்ரீ கணேஷா, தாங்கள் அனுமதி தந்தால் அவசியம் அவசியம் பாடு குரோஞ்ச். இப்பொழுது உன் மனதில் கூட பாடும் எண்ணம் அதிகரிப்பது போல் இருக்கிறதே. உன் மனதில் எழும் சங்கீத ஆசையை நிறைவேற்றிக்கொள். ஆரம்பி. घोर मितवा छाई घटा घन घोर मितवा मितवा रे छाई घटा घन घोर मितवा छाई घटा घन घोर मितवा नाचे मयूरा पंख पसारे नाचे मयूरा पंख पसारे छाई घटा घन घोर मितवा छाई घटा घन घोर मितवा मितवा रे मितवा छाई घटा घन घोर मितवा नाचे मयूरा नाचे मयूरा पंख पसारे नाचे मयूरा पंख पसारे छाई घटा घन घोर मितवा छाई घटा घन घोर मितवा. ஆஹா, அற்புதம், அதே அற்புதம். என்னை மகிழ்வித்தாய் ஸ்ரீ கணேசா, மகிழ்வித்தாய். உன் வாகன மூஷிகனுக்கு என் நன்றி. கந்தர்வ குரோச் நம் கைலாய பயணத்தை மிகவும் சந்தோஷமாக ஆக்கிவிட்டாய் ஸ்ரீ கணேசா. மகரிஷி அகத்தியரின் ஆசிரமத்தில் இருந்து கைலாயம் வரை வந்தது தெரியவே இல்லை கணேசா. நாம் இப்பொழுது கைலாயம் நெருங்கி விட்டோம் அல்லவா? ஆமண்ணா. என்ன பார்க்கிறாய் பிரலம்பாசூரா? அவர்களை உனக்கு தெரியவில்லையா கந்துகாசுரா? யார் இவர்கள்? இந்த விசித்திர பிராணியை நான் பார்த்ததே இல்லையே. யார் இவர்கள்? புரியவே இல்லையே. திடீரென்று காற்றில் எங்கு வந்தார்கள்? இவர்கள் இருவரும் மாயாவி என்று நினைக்கிறேன். இந்த மாயாவிதான் யுத்தம் செய்து நமது சொர்க்காதிபதி அசுர அரசரான தாரகாசுரனை வதம் செய்தான். நாம் அவர்களை பழிவாங்க வேண்டியது அவசியம். உனது தூரதிருஷ்டி அதிகமாகிவிட்டது பிரலம்பாசூரா. அவ்வளவு தூரத்தில் இருக்கும் நமது எதிரி கார்த்திகேயனை கண்டுகொண்டு விட்டாயே. கண்டுகொள்வது மட்டுமல்ல கந்தகாசுரா, அவனை பார்க்கும் பொழுது என் மனதில் பழிவாங்கும் எண்ணம் கொழுந்துவிட்டு எரிகிறது. நம் மகா அரசரான சொர்க்காதிபதி தாரகாசுரனை கொன்ற இவன் இதற்கு பிறகு ஒரு கணமும் உயிரோடு இருக்கக்கூடாது. இவர்களை உயிரோடு விட்டால் நமது அசுர இனத்திற்கே களங்கமாகிவிடும். நானும் உன்னுடன் இருக்கிறேன் பிரலம்பாசுரா. அங்கும் இருவர் இங்கும் இருவர். வா செல்லலாம். நாம் இருவரும் சேர்ந்த அந்த பாலகர்களை பதம் பார்த்து விடலாம். இரு பிரலம்பாசுரா, அவர்கள் இருவரும் மாயாவி, பராக்கிரமம் வாய்ந்தவர்கள். நாம் இறந்து விடுவோம் என்ற பயத்தில் உன் ஞாபக சக்தி மங்கிவிட்டதா கந்தகாசுரா? என்னை என்ன கூறுகிறாய் நீ? ஞாபகப்படுத்திக் கொள் கந்தகாசுரா. மகா அசுரரான தாரகாசுரன் மரணம் அடையும் போது நம் அசுரர்களுக்கு ஒரு முக்கியமான வரத்தை கொடுத்து சென்றாரே. நாம் நமது விருப்பப்படி
நமது சரீரத்தை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். நன்கு கூறினாய், நன்கு கூறினாய் பிரலம்பாசூரா, நன்கு கூறினாய். உன் ஞாபக சக்திக்கு என் பாராட்டு. தகுந்த சமயத்தில் சொர்க்காதிபதி தாரகாசூரன் வரத்தை பற்றி நினைவுபடுத்தி நல்ல காரியம் செய்தாய். நீ இவர்கள் இருவருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்திவிடு. இப்பொழுது நான் அவர்களை ஒன்றும் செய்ய போவதில்லை. இதற்கு மேலும் தாமதப்படுத்தக்கூடாது கந்தகாசுரா. இந்த பர்வத மலையின் மீது நம் கண்முன் படாத துஷ்ட தெய்வங்கள் அனைத்து இடங்களிலும் மறைந்திருப்பார்கள். நாம் நமது உருவத்தை ஆகாயத்தில் பறக்கும் வண்ணம் மாற்றிக்கொண்டு இந்த 2 துஷ்ட தெய்வங்களையும் அழித்தே தீர வேண்டும். நமது குல வழக்கப்படி இவர்களை உயிரோடு விடக்கூடாது. ஆம் கந்தகாசுரா, நீ என் பெயரை மனதில் கொண்டு இப்பொழுதே உன் உருவத்தை மாற்றிக்கொண்டு கார்த்திகேயனை வதம் செய். நான் உன்னுடைய பெயரை மனதில் கொண்டு என்னுடைய உருவத்தை மிகவும் பெரிதாக்கி இவர்கள் இருவரையும் என் கைகளால் அப்படியே நாசிக்கையே கொன்று விடுகிறேன். எங்களது சுவாமி சொர்க்காதிபதி தாரகாசுரனை அநியாயமாக வதம் செய்த துஷ்டா கார்த்திகேயா, உன்னால் தான் இன்று எங்கள் அசுர இனமே அனாதையாகிவிட்டது. முட்டாள் அசுரர்களே, என் அண்ணன் கார்த்திகேயன் அனாதைகளின் தெய்வம். நீங்கள் அவரின் பாதங்களை பணியுங்கள். நீங்கள் அனைவரும் எங்கள் பாதம் பணிய போகிறீர்கள் விசித்திர பிராணி. இன்று எனக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய அபூர்வ சக்தியை காண்பிக்கும் அவகாசம் கிடைத்திருக்கிறது. உங்கள் இருவரையும் நாங்கள் அழிக்காமல் விடமாட்டோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
அண்ணன் சண்முக கார்த்திகேயனுக்கு ஜெய். அண்ணன் கார்த்திகேயா, நீங்கள் எனக்காக உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. அசுரன் பிரலம்பாசுரனை நான் அழித்து விட்டேன். தாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் அங்குசத்தை ஒரு முறைதான் பயன்படுத்தினேன். வாருங்கள், லோகத்திற்கு செல்லலாம். சகோதர கணேசா, பெரிய சகோதரன் இருக்கும் பொழுது இளைய சகோதரன் துன்பப்பட வேண்டிய அவசியம் என்ன? ஓம் பிரம்மணே நம. 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 பிரம்மணே நம. யார் இந்த துஷ்டன்? நம் தவத்தை கலைக்க வந்தவனா இவன்? நாம் இவனை உயிரோடு விடக்கூடாது. வாருங்கள். ஏ துஷ்டா, நீ யார்? சொர்க்காதிபதி தாரகாசுரனின் புத்திரர்களின் தவத்தை கலைக்கும் நீ யார் என்று சொல். ஏன் இந்த தீய செயலை செய்கிறாய்? சொல். எங்களது கடுமையான தவத்தை கலைத்ததன் மூலமாக பயங்கர தவறு செய்து விட்டாய் துஷ்டா. இவனை உயிரோடு விடுவது நல்லதல்ல தாரகாக்ஸ். இவன் அசுரன் எதிரி தேவனோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. மரண தண்டனை கொடுத்த பிறகு இவனது உண்மையான ரூபம் வெளிவந்துவிடும். தாரகாஷ், கமலாக்ஷ், வித்யுன்மாலி, தாரகாஷ், கமலாக்ஷ், வித்யுன்மாலி, என்ன காரியம் செய்து விட்டீர்கள் நீங்கள்? தாங்கள் தவத்தை இப்படி நிறுத்தினால் பிறகு பிரம்மனிடம் எப்படி வேண்டிய வரத்தை பெற முடியும்? தங்கள் பிதாவை கொன்றவர்களை எப்படி பழிவாங்க முடியும்? அசுர இனத்தை எப்படி மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும்? எங்கள் தவம் கலைய காரணமாக இருந்த குற்றவாளி இவன் தான் மாதா. இவன் ஆகாயத்தில் இருந்து எங்கள் மேல் விழுந்து எங்கள் தவத்தை கலைத்து விட்டான். மாதா, இவன் மாயாவி. ஒரு தேவன் தான் இப்படி உருவெடுத்து வந்திருக்கிறான். யாரப்பா நீ? உண்மையை கூறு. யார் நீ? எங்கிருந்து வருகிறாய்? அசுர மாதா, நான் சொர்க்காதிபதி தாரகாசூரனின் சேனையில் ஒரு உண்மையான சேவகன், கந்தகாசூரன் மாதா. அசுரனாக இருந்தாலும் என் புத்திரர்களின் தவத்தை நீ குலைக்க கூடாது. என்னுடைய பேச்சை நம்புங்கள் மாதா. நானாக விழவில்லை, என்னை தள்ளிவிட்டு விழுந்து விட்டேன் மாதா. யார் உன்னை தள்ளிவிட்டது? அசுர மாதா, அசுரனின் எதிரி குமாரன் கார்த்திகேயன் ஆகாய மார்க்கமாக வருவதை பார்த்து நானும் அசுர சேனாதிபதி பிரலம்பாசுரனும் சேர்ந்து பலமாக தாக்கினோம். அப்பொழுது நமக்கு கிடைத்த அசுர சக்தியை பயன்படுத்தி அவரை கொல்ல முயற்சித்தோம். அப்படியென்றால் நமது சுவாமியை வதம் செய்த கார்த்திகேயனை நீ உன் கையால் பழிவாங்கி விட்டாயா? இல்லை அசுரமாதா, குமாரன் கார்த்திகேயனோடு ஒரு கஜமுக பிராணி மூஞ்சிரு மேல் சவாரி செய்தது. அது அங்குசத்தால் என்னை தாக்க நான் இங்கு வந்து விழுந்து விட்டேன். சேனாதிபதி பிரலம்பாசுரன் எங்கே? அவராவது நம் சுவாமியை வதம் செய்த கார்த்திகேயனை வதம் செய்தாரா? அதுவும் இல்லையா? அது எனக்கு தெரியாது. இவன் கூறுவது பொய் மாதா. பிரலம்பாசுரன் உயிரோடு இருந்தால் இங்கு ஏன் வரவில்லை? இவன் அசுர உருவில் வந்த தேவன். எங்கள் தவத்தை தேவையில்லாமல் கலைத்து விட்டான்.
மாதா, இவனை உயிரோடு விடுவது உசிதமல்ல. புத்திரர்களே, நீங்கள் மூவரும் உங்கள் தவத்தை மீண்டும் ஆரம்பியுங்கள். செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் மாதா. கந்தகாசுரனால் தவம் கலைந்தாலும் இவர்கள் மீண்டும் தவம் இருந்து எண்ணியதை அடைவார். சுவாமி, புத்திரன் கணேசனும் புத்திரன் கார்த்திகேயனும் இன்னும் கைலாயத்திற்கு வரவில்லையே. எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. சக்தி சொர்பமான தேவி பார்வதி, சற்று அங்கே பார். அதோ பாருங்கள் அண்ணா, கைலாயம். நாம் கைலாயத்திற்கு வந்துவிட்டோம். ஆம் ஸ்ரீ கணேசா. ஸ்ரீ கணேசன் மற்றும் குமாரன் கார்த்திகேயனுக்கு, ஸ்ரீ கணேஷ் மற்றும் குமாரன் கார்த்திகேயனுக்கு, ஸ்ரீ கணேசன் மற்றும் குமாரன் கார்த்திகேயனுக்கு, ஸ்ரீ கணேஷ் மற்றும் குமாரன் கார்த்திகேயனுக்கு, ஸ்ரீ கணேசன் மற்றும் குமாரன் கார்த்திகேயனுக்கு, ஸ்ரீ கணேஷ் மற்றும் குமாரன் கார்த்திகேயனுக்கு, ஸ்ரீ கணேஷ் மற்றும் குமாரன் கார்த்திகேயனுக்கு. இப்படி ஒருபட்சம் காட்டக்கூடாது மாதா. தாங்கள் என்னிடம் அன்பு செலுத்துவதை விட்டு அண்ணன் கார்த்திகேயனை கொஞ்சினால் நான் என்ன செய்வது? நான் தானே அவரை தென்பகுதியில் இருந்து கைலாயத்திற்கு அழைத்து வந்தேன். அப்பொழுது முதலில் என்னை கொஞ்ச மாட்டீர்களா? ஸ்ரீ கணேசன் கூறுவது உண்மைதான் தேவி பார்வதி. உனக்கு 2 புத்திரர்களும் சமம்தானே? புத்திர கணேஷா, இவ்வளவு காலம் பிரிந்திருந்து கைலாயத்திற்கு வந்த கார்த்திகேயனை கொஞ்சியதில் என்ன தவறு? ஆனால் நீ அப்படி இல்லையே. நீ கௌரபுத்திரனாயிற்றே. நான் உன்னிடம் போய் பாரபட்சம் காட்டுவேனா? எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது மாதா. தாங்கள் கூறுவது சரிதான். தங்களிடம் நான் கேட்டதினால் தானே இப்பொழுது தாங்கள் என்னிடம் வந்தீர்கள். எனக்கு தாங்களின் பாசமும் கிடைத்தது. சாதுரியமாய் பேசுகிறாய் ஸ்ரீ கணேசா. 2 பேர் பேச்சிலும் உண்மை இருக்கிறது. நீ உன் மாதாவிற்கு சமமானவன் தான். இப்பொழுது என்னிடம் உங்கள் இருவரின் யாத்திரையை பற்றி கூறுங்கள். நாங்கள் சந்தோஷமாக கைலாயம் வந்தோம். பாதி தூரம் வரும் வரை நாங்கள் நிம்மதியாக வந்தோம். ஆனால் பிதாவே, தாங்கள் கார்த்திகேயன் அண்ணன் கையால் அடி வாங்க பிரலபாசுரனை எதற்காக அனுப்பினீர்கள்? சுவாமி, இந்த பிரலபாசுரன் யார்? அவனை எதற்கு இந்த பாலகர்களிடையே அனுப்பி வைத்தீர்கள்? தேவி பார்வதி, சாதுரியமான விநாயகரின் வார்த்தையை அறியும் சமயம் பிறகு வரும். சகோதரா ஸ்ரீ கணேசா, பிரலம்பாசுரனை பிதா அனுப்பி வைக்கவில்லை. அவன் தாரகாசுரனின் வதத்திற்கு பழி வாங்க வந்தான். இல்லை அண்ணா, இந்த சலசலத்தில் ஒவ்வொரு கணமும் மகாதேவனின் விருப்பம் இல்லாமல் யாரும் எங்கும் செல்ல முடியாது. உங்கள் கையால் பிரலபாசுரன் வதம் செய்யப்பட வேண்டும் என்பது நம் பிதாவின் நினைதான். உண்மை அதுவென்றால் பிரலம்பாசுரனின் வதத்தோடு கந்தகாசுரனின் வதத்தையும் உன் மூலம் செய்திருக்கலாமே. கந்தகாசுரனா? இவன் இருக்கும். அசுர எதிரியே, என்னிடம் உங்கள் மாயவேலை வேண்டாம். நான் சொர்க்காதிபதி தாரகாசுரனை வதம் செய்தவரை பழிவாங்க அந்த கார்த்திகேயனை கொண்டு செல்ல அதிக ஆவேசத்துடன் வந்து கொண்டிருக்கிறேன். அசுர சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியாது. உண்மையான வீரன் நான் உண்மையான வீரன். நாராயண நாராயண. ஏய் அசுர சேனையை சேர்ந்த வீரனே, அசுர சேனையை சேர்ந்த வீரனே, உன்னுடைய நாமம் என்ன? நீ ஒரு தேவர்களின் தூதுவன் என்பது எனக்கு தெரியாதா? இந்த கந்தகாசுரன் பழிவாங்குவதை தடுக்கத்தானே வந்தாய். நாராயண நாராயண, உம்முடைய நாமம் கந்தகாசுரன். இப்பொழுது நீயே அதை கூறிவிட்டாயே. சிவபுத்திரனின் கரங்களால் தண்டனையை பெற்று இப்பொழுது நீ இங்கு அந்தரத்தில் தவிக்கிறாய். இது போதுமா? இன்னும் வேண்டுமா? முதலில் என் கேள்விக்கு பதில் கூறு. நீ யார்? நாராயண நாராயண, இதோ பாரப்பா, நான் யார் என்று தெரிந்து கொள்வதனால் உனக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் சிவபுத்திரனை நீ பழிவாங்குவதற்கு உனக்கு என்னால் உதவி செய்ய முடியும். நாராயண நாராயண. எப்படி? எப்படியா? நீ குமாரன் கார்த்திகேயனின் எதிரி, அவனை பழிவாங்குவேன் என்று கூறிக்கொண்டே கைலாயத்தை நோக்கி சென்றால்
ஒரு க்ஷணம் உன்னால் உயிரோடு இருக்க முடியாது. எம்பெருமான், தேவி பார்வதி, குமாரன் கார்த்திகேயனே உன்னை மன்னித்தால் கூட அந்த கஜமுகன் கணேசன் துஷ்டர்களை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டார். நாராயண நாராயண. ஆம், அந்த கஜமுகன் தான் வரும்போது அங்குசத்தால் தாக்கி என்னை கீழே விழ வைத்தான். அதனால்தான் நான் உன்னிடம் எடுத்து கூறுகிறேன், நீ கந்தகாசுரனாக அங்கு செல்லாதே. கந்து, அதாவது பந்துவாக மாறி கைலாயம் செல். சமயம் பார்த்து குமாரன் கார்த்திகேயனை பழிவாங்கிவிடு. நாராயண நாராயண. கந்து என்றால் பந்து. பார்ப்பதற்கு விசித்திரமாக இருக்கிறான், ஆனால் சரியாக கூறுகிறான். நான் கந்து என்றால் விளையாடும் பந்து. கைலாயத்திற்கு செல்கிறேன். அங்கு என்னை யாரும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. ஸ்ரீ கணேசா, ஸ்ரீ கணேசா. நந்தி தேவரே, ஸ்ரீ கணேசனை இங்கு கண்டீர்களா? எங்கே சென்று மறைந்தான் அவன்? நாங்கள் பார்க்கவில்லையே. நாங்கள் கூட பார்க்கவில்லை. ஸ்ரீ கணேசா, ஸ்ரீ கணேசா, ஸ்ரீ கணேசா, ஸ்ரீ கணேசா, ஸ்ரீ கணேசா. என்னை தாக்கி கீழே விழ வைத்த கஜமுகன் இங்கே ஒளித்திருக்கிறாயா? முதலில் இவனை ஒழித்து கட்டுகிறேன், பிறகு அந்த துஷ்டனை பார்க்கிறேன். புத்திரா கணேசா, ஒளிந்து விளையாடும் விளையாட்டு இதோடு போதும். உனது அண்ணன் கார்த்திகேயன் உன்னை தேடி தேடி களைத்து விட்டான். நீ வேறு விளையாட்டு விளையாடலாம் அல்லவா? வேறு விளையாட்டா? இப்பொழுது பாருங்கள் மாதா, வேறொரு விளையாட்டை எப்படி விளையாடுகிறேன் என்று. என்ன வேண்டாம் கந்தகாசுரா, நான் உன்னை தெரிந்து கொண்டு விட்டேன். என் அங்குசம் பட்டும் நீ பிழைத்து விட்டாய். அதற்கு என் வாழ்த்தை ஏற்றுக்கொள். கார்த்திகேயன் அண்ணா, சீக்கிரம் என்னிடம் வாருங்கள். என்னிடம் புது விளையாட்டு சாதனம் ஒன்று உள்ளது. நான் வரமாட்டேன் ஸ்ரீ கணேசா. விளையாட்டில் உன் திவ்ய சக்தியை பயன்படுத்தி என்னை பிரமிக்க வைத்து விடுகிறாய். நாராயண நாராயண. வணங்குகிறேன் சிவபுத்திரா கார்த்திகேயா. தாங்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? வணங்குகிறேன் தேவரிஷி. ஸ்ரீ கணேசனின் சாதுரியமும் துடுக்குத்தனமும் உங்களுக்கு தெரிந்ததுதானே? நான் அவனோடு கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தேன். எங்கு தேடியும் அவன் கிடைக்கவே இல்லை. நாராயண நாராயண. குமாரா, ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரமான கஜமுகனை கண்டுபிடிப்பது அத்தனை சுலபமல்ல. பெரிய பெரிய ரிஷி முனிவர்கள், தியானிகள், ஞானிகள் கடுமையான தவம் இருந்தாலும் அவர் தரிசன பாக்கியம் கிடைப்பதில்லை. ஆனால் நான் தவம் இருக்க அவசியம் என்ன? நான் அவனுடைய பெரிய சகோதரன். அது என்னவோ உண்மைதான். அவர் பிறவியில் தங்களுக்கு இளையவர்தான். தாங்கள் விருப்பப்பட்டால் அடுத்த கணமே அவர் இங்கு வந்து நின்று விடுவார். ஆனால் விளையாட்டு வினையாகும் அல்லவா? விளையாட்டில் எந்த ஒரு விதியையும் தளர்த்தக்கூடாது. விளையாட்டில் முக்கியமானது எது? விதிகளும் முறைகளும் தானே குமாரா. சீக்கிரம் வந்து விடுங்கள் அண்ணா, இல்லை என்றால் இந்த விளையாட்டின் ஆனந்தத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். இப்பொழுது நான் சென்று வருகிறேன் தேவரிஷி, வருகிறேன். குமாரா. நாராயண நாராயண. என்னை விட்டுவிடுங்கள், என்னை விட்டுவிடுங்கள். நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன்.
கணேசா, இங்க என்ன செய்கிறாய்? இந்த பொருள் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? அண்ணா, கண்ணாமூச்சி விளையாட்டு போதும் என்று மாதா கூறினார்கள். தாங்கள் என்னை தேடி தேடி கலைத்து விட்டீர்களாமே, அதன் காரணமாக இந்த விளையாட்டு சாதனத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன். விட்டுவிடுங்கள், என்னை விட்டுவிடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். உன்னுடைய பந்து பேசுகிறதே கணேசா. ஆமண்ணா, என்னை போலவே என் பந்தும் திவ்யமானது. பந்து எங்காவது திவ்யமாக இருக்குமா? என் வாகனமான மூஷிகன் பாடும் பொழுது என் பந்தை ஏன் பேசக்கூடாது? நீ மறுபடியும் என்னை பிரமிக்க வைக்க ஆரம்பித்து விட்டாயா? இந்த பந்திற்குள் என்ன இருக்கிறது என்று தாங்கள் திவ்ய திருஷ்டியின் மூலம் ஏன் பார்க்க கூடாது அண்ணா? பாலகர்களை போல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்களே பாருங்கள், தாங்கள் பிரமித்து பார்த்த இந்த பந்திற்குள் எந்த துஷ்டன் இருக்கிறார் என்று. ஸ்ரீ கணேசா, இந்த பந்திற்குள் நம்மை வழிமறித்த கந்தகாசுரன் தானே தெரிகிறான். அண்ணா, அதற்கு காரணம் தாங்கள் அவன் முன் ஆறுமுகம் தரிசனம் தந்ததுதான். எத்தனை திடம் அவன் சரீரம்! உன் அங்குசம் பட்டும் அவன் பிழைத்திருக்கிறானே. நாம் அவனை அன்று உயிரோடு விட்டதினால் இன்று அவன் கைலாயம் வரை நம்மை பழிவாக வந்திருக்கிறான். இவனை வைத்தே நாம் விளையாடலாம். அண்ணா, தாங்கள் ஏன் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நான் பந்தை வீசி எறிகிறேன், பிறகு தாங்கள் பந்தை வீசி எறியுங்கள். நாம் விளையாடியது போல் இருக்கும், பாடம் கற்பித்தது போலவும் இருக்கும். ஒரு கல்லில் 2 மாங்காய். சரி. என்னை விட்டுவிடுங்கள். என்னை விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். அண்ணா, ஆனந்தமாக இருக்கிறது அல்லவா? மிகுந்த ஆனந்தமாக இருக்கிறது. மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள். கந்தகாசுரன் எங்கு சென்றான்? அநேகமாக தியான மண்டபத்திற்கு அருகே தான் சென்றிருப்பான். வாருங்கள் அண்ணா, அங்கே சென்று தேடலாம். பகவான் எம்பெருமானுக்கு ஜெய். நாராயண நாராயண. வணங்குகிறேன் எம்பெருமானை, வணங்குகிறேன் மாதாதேவி. ஓம் நம சிவாய. பிரபு, இந்த அபய குரல் எங்கிருந்து வருகிறது? கூறுனார்தா, கைலாயத்திற்கு தீங்கு விளைவிக்க வந்திருப்பது யாரென்று அவர்களிடம் கூறு. ஐயோ, விட்டுவிடுங்கள், என்னை விட்டுவிடுங்கள். அந்த அபய குரல் இதிலிருந்து தான் வருகிறது. புத்திர கணேஷா, என்ன விளையாட்டு இது? நாங்கள் பந்தை அடித்து அடித்து விளையாடுகிறோம் மாதா. எங்களுடைய விளையாட்டில் கந்தகாசுரனின் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. உங்கள் விளையாட்டிற்கு அடுத்தவர்களை இப்படி வதைப்பது சரியல்லவே கணேஷா? பார், எவ்வளவு வேதனைப்படுகிறார். விட்டு விடுங்கள் மாதா. இது கந்தகாசுரன். கந்தக் என்றால் பந்து என்று தானே பொருள்படும். பெயரை வைத்துக் கொண்டு நாம் எந்த உயிரோடும் விளையாடக்கூடாது. மாதா, அதனால் தான் எனக்கு பிராணஹத்தி கற்றுக் கொடுத்தீர்களா? பிரலம்பாசுரனையும் நான் வதம் செய்தேன். இப்பொழுது இவன் இங்கே தானே வந்திருக்கிறான். நாராயண நாராயண மாதா. அப்படி எனில் இந்த அசுரன் பழி வாங்குவதற்கு கைலாயம் வரை வந்து விட்டானா? தாங்களே நிர்ணயிக்க வேண்டும் இந்த அசுரனுக்கு என்ன தண்டனை என்று. மாதா, இந்த நாராயணா நாராயணா என்பவர் தான் என்னை கைலாயத்துக்கு சென்று கார்த்திகேயனை பழிவாங்கும் உபாயத்தை கூறினார். நாராயணா நாராயணா. நான் கேட்பது உண்மைதானா? தேவ ரிஷியான நாரதர் தேவர்களுக்கு எதிரான காரியத்தை ஆரம்பித்து விட்டாரா? மாதா, மாதா புத்திரன் என்ற உறவை வைத்து சூழ்ச்சி செய்ய ஒருபோதும் நினைக்காதீர்கள். மாதா, இதில் என் மீது எந்த குற்றமும் இல்லை. எதிரிகளுக்கு கைலாயத்தின் வழியை காட்டி இப்பொழுது ஒன்றும் தெரியாது போல் நடிக்கிறீர்களா?
நான் தங்களை மன்னிக்க மாட்டேன் நாரதரே. நில்லுங்கள் மாதா. தேவரிஷி நாரதர் கூறுவது உண்மைதான். கந்தஹாசுரன் கைலாயம் வந்ததில் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. நாராயண நாராயண. பிறகு யாருடைய குற்றம்? என்னுடைய குற்றம். அதன் அர்த்தம்? மாதா, நான் கந்தஹாசுரனை உயிரோடு விட்டதற்கு அர்த்தம் இருக்கிறது. அவன் எங்களை பழிவாங்க கைலாயம் வந்தான். பந்த உருவத்தில் வந்ததனால் நாங்கள் அவனை பந்தாடி ஆனந்தம் அடைந்தோம். அவனுக்கு கைலாயத்தின் மார்க்கத்தை காண்பிக்கும்படி நாரதரை கூறச் செய்தது நான் தான். என்னை மன்னித்து விடுங்கள் மாதா. தங்கள் புத்திரர்களிடம் என்னை மன்னித்து விடும்படி கூறுங்கள். தங்கள் புத்திரர்கள் அதிசக்திசாலிகள். அவர்களிடமிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. என்ன யோசிக்கிறீர்கள் மாதா? இவனது வேண்டுதலில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. தாங்கள் இவனை உயிரோடு விட்டுவிடலாம் என்கிறீர்களே. மாதா, இவனை உயிரோடு விட்டால் கூட இவன் துஷ்டத்தனத்தை விடமாட்டான். கார்த்திகேயா, ஸ்ரீ கணேசா, அவனால் உங்கள் சக்தியை தாங்க முடியவில்லை. அவனை விட்டுவிடுங்கள். இருந்தும் பிதாவே, கைலாயத்தில் எந்த உயிரையும் வதம் செய்யக்கூடாது. விட்டுவிடுங்கள் அவரை. கந்தகாசுரா, இனி எதிர்காலத்தில் என் புத்திரர்கள் விஷயத்தில் தாங்கள் தலையிட்டால் உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் அல்ல. நான் இனி யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டேன் மாதா. தாங்கள் மிகவும் கருணை வாய்ந்தவர்கள். தாங்கள் என் துஷ்டதனத்தை மன்னித்து என்னை தங்களில் பரம பக்தனாக்கி விட்டீர்கள். வாழ்நாள் முழுவதும் உங்களை நான் துதிபாடிக் கொண்டிருப்பேன். எம்பெருமான் சிவசங்கரன் மாதா பார்வதிக்கு ஜெய், கணேஷ் கார்த்திகேயனுக்கு ஜெய், மாதா பார்வதிக்கு ஜெய். ஒரு எதிரி தங்களுக்கு வாழ்த்து கூறிவிட்டு செல்வதை பார்க்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கிறது அல்லவா? நாராயண நாராயண. பகவான் எம்பெருமான் மாதா பார்வதி குமாரன் கார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீ கணேஷுக்கு. பகவான் எம்பெருமான் மாதா பார்வதி குமாரன் கார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீ கணேஷுக்கு. ஓம் பிரம்மணே நமः. 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 तारकाक्ष, कमलाक्ष, विद्युन्माली, तारकाक्ष, कमलाक्ष, विद्युन्माली, तारकाक्ष, कमलाक्ष, विद्युन्माली. தங்கள் தவத்தை நிறுத்துங்கள். நாம் எண்ணிய எண்ணம் நிச்சயம் நிறைவேறப் போவதில்லை. தவத்தினால் எந்த லாபமும் இல்லை. இதற்காக இந்த அனர்த்தம் சாம்புகி? இவர்கள் இந்த தவத்தை செய்யவில்லை என்றால் பிரம்மதேவரிடம் எப்படி வரத்தை பெற முடியும்? வணங்குகிறேன் அசுரகுரு. மங்களம் உண்டாகட்டும். இருந்தும் அசுரகுரு, துஷ்டன் கந்தகாசுரன் முன்பே இவர்கள் தவத்தை கலைத்து விட்டான். அந்த பிரம்மாவும் இதுவரை காட்சி அளிக்கவில்லை. நீங்கள் அசுரர்களின் எதிரி தேவர்களைப் போல் பேசுகிறீர்கள் சாம்புகி. நான் எனது திவ்ய திருஷ்டி மூலம் பார்த்து விட்டேன். இந்த தவம் அவசியம் நிறைவேறும் சாம்புகி. இது ஒரு புது சிருஷ்டிக்கு வழிவகுக்கும். செல், திரும்பிச் செல்லுங்கள் இங்கிருந்து. அவர்களை வரதானம் பெறுவதற்கு வழிவிடுங்கள். பகவான் எம்பெருமான் மாதா பார்வதிக்கு ஜெய், குமாரன் கார்த்திகேயன் ஸ்ரீ கணேச பகவானுக்கு ஜெய் ஜெய். துஷ்டா, நீ எதிரிகளை வாழ்த்துகிறாயா என்ன? உனக்கு லஜ்ஜையாக இல்லையா? லஜ்ஜையா? எதற்கு லஜ்ஜை மாதா? அவர்கள்தான் உயிர்தானம் தந்தார்கள். அவர்களை வாழ்த்துவதில் லஜ்ஜை என்ன?
குமாரன் கார்த்திகேயனும் அசுரனை எதிரியாக பாவிக்கவில்லை என்று சொல்லிவிட்டான். ஒரு சந்தோஷமான விஷயம், குமாரன் கார்த்திகேயன் யாரையும் கொல்ல மாட்டான். சாம்புகி, கந்தகாசூரன் கூறியது உண்மைதான். தாரகாசூரன் தன் தீய செயலின் காரணமாக குமாரன் கார்த்திகேயன் கரத்தால் மரணமடைந்தான். சிவன் நம் ஆராதனைக்குரியவர். சிவன் குடும்பத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்த எண்ணுபவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள், அழிந்து விடுவார்கள். श्री गणेश श्री गणेश श्री गणेश देवा माता देवी पार्वती पिता महादेवा श्री गणेश श्री गणेश श्री गणेश देवा माता देवी पार्वती पिता महादेवा. இதை நிச்சயமாக நமது சுவாமி ஸ்ரீ கணேசருக்கு தான் மாதா பார்வதி செய்து வைத்திருக்க வேண்டும். இருந்தும் இதன் மனம் என்னை மயக்குகிறதே. பிரசாதத்தை சுவாமிக்கு முன் நான் எப்படி உண்ண முடியும்? பசியெடுக்கும் வயிற்றின் முன் இந்த மனம் என்னை மனம் தடுமாறச் செய்கிறதே. பேசாமல் உன்று விடலாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம். என்னை என் சுவாமி மன்னித்து விடுவார். மன்னியுங்கள் ஸ்ரீ கணேசா. பகவான் எம்பெருமான் மாதா பார்வதி குமாரன் கார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீ கணேசுக்கு பகவான் எம்பெருமான் மாதா பார்வதி குமாரன் கார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீ கணேசுக்கு. அண்ணன் கார்த்திகேயா, வாழ்த்து ஒலியை கேட்டதும் பசி போய்விட்டதா? தேவி பார்வதி, என்ன உனக்கு கணேசனின் பசியை போக்கும் எண்ணம் வரவில்லையா? போஜன அறைக்கு அவனை அழைத்து செல். ஸ்ரீ கணேசன் பசியோடு இருக்கிறானே. அடடா, நான் மறந்தே விட்டேன். உனக்கு பிடித்தமான இனிப்பு மோதகத்தை செய்து வைத்திருக்கிறேன். இந்த பாரபட்சம் நல்லதல்ல மாதா. தாங்கள் என்னிடம் கேட்டீர்களே, கார்த்திகேயன் அண்ணனிடம் கேட்கவே இல்லையே. அவருக்கு ஒரு முகம் அல்ல, 6 முகம் இருக்கிறது. தாங்களே யோசியுங்கள், அவருக்கு எவ்வளவு பசிக்கும் என்று. பார்த்தாயா கார்த்திகேயா, நீ அருந்த வேண்டும் என்று கணேசன் எவ்வளவு ஆசைப்படுகிறான். அவன் எப்பொழுதுமே அப்படித்தான். வாருங்கள், உங்கள் இருவருக்குமே நான் மோதகம் தருகிறேன். மாதா, எனக்காக தயாரிக்கப்பட்ட மோதகம் மற்றும் லட்டை பாதுகாப்பின்றி வைத்திருக்கிறீர்களா? அது மிகவும் சுவையானது. அது யார் மனதையும் கவர்ந்துவிடும். அதை யார்தான் வந்து உண்டிருப்பார்கள் என்று தெரியவில்லையே. தெரியவில்லையே? இந்த இடத்தில் இந்த அனர்த்தத்தை செய்தது யார்? கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் மோதகம் வந்துவிடுமா என்ன? அது மூஷிகனின் வயிற்றுக்குள் சென்றிருக்கும். வாசனை அவனை கவர்ந்திருக்கும். அவன் நமது பிரசாதம் அனைத்தையும் தின்று விட்டான். நீ கூறுவது உண்மைதான் கணேசா. இந்த திருட்டு வேலையை உன் வாகன மூஷிகன் தான் செய்திருப்பான். நீ அவனை அவசியம் தண்டிக்க வேண்டும். இப்பொழுதே அவனை தண்டிக்க வேண்டும். அந்த மூஷிகன். குரோதம் வேண்டாம் மாதா. மூஷிகனும் நம்மை போல் கைலாயத்தில் வசிக்கும் ஒரு பிராணி தானே. சிவன் குடும்பத்தில் அவனும் ஒருவன். எனக்கு இப்பொழுது மிகவும் பசிக்கிறது. அதை பற்றி தாங்கள் யோசிக்கவே மறுக்கிறீர்களே. யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? கேட்டு வாங்காமல் திருடி சாப்பிடலாமா? அதனால் தான் மாதா, மூஷிகன் என் பக்தர்களுக்கு கருணை புரிவதற்கு ஆசைப்படுகிறான். அர்த்தம்? மாதா, தாங்கள் எனக்காக மோதகம் செய்து வைத்திருந்தீர்கள். எல்லா பக்தர்களும் எனக்கு தான் பூஜை செய்கிறார்கள். எனக்கு மோதகம் என்றால் மிகவும் பிடிக்கும். நான் அனைவரின் பசியும் போக்குபவன் ஆயிற்றே. அதனால் இன்று முதல் எந்த ஒரு பக்தனும்
மூஷிகன் வந்து திருடினால் அவனை உன்னை விட்டுவிட வேண்டும். அவனுக்கு தண்டனை தரக்கூடாது. அவன் மன்னிப்புக்குரிய பாத்திரமாகி விடுகிறான். அந்த பக்தர்களின் உணவு மூஷிகனுக்கு அல்ல, எனக்கு தான் வந்து அடையும். நன்று கூறினாய் கணேசா, நன்று கூறினாய். உண்மையில் நீ முதல் கடவுளாக தகுதி உள்ளவன். யார் ஒருவர் அனைத்து உயிர்களுக்கும் மரியாதை தருகிறாரோ அவர்தான் முதல் கடவுள். நன்றி அண்ணா. மாதா, இனி தாங்கள் மோதகம் செய்வதற்கு கஷ்டப்பட வேண்டாம். கைலாயத்தில் வாழும் மக்களை கைலாயபதி மகாதேவன் எப்பொழுதும் பசியோடு இருக்க விட மாட்டார். கைலாயத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, கைலாயபதி மகாதேவனின் கருணை சராசரத்தில் அனைவருக்குமே கிடைக்கக்கூடியதுதான். கணேசன் தன் சகோதரன் கார்த்திகேயனுடன் ஓடி ஆடி விளையாடியதில் கைலாயமே உற்சாகத்தில் காட்சியளித்தது. ஆனந்தம் எல்லை மீறியது. இங்கு மறுபுறம் கஷ்யபரின் ஆசிரமத்தை விட்டுவிட்டு அசுரமாதா திதி ஒரு தனி இடத்தில் அமர்ந்து பிரம்மதேவனை நோக்கி ஆராதனை செய்ய ஆரம்பித்தாள். ஓம் பிரம்மணே நமக, 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 ஓம் பிரம்மணே நமக. வணங்குகிறேன் அசுரமாதா. நான் தங்களை பல இடங்களில் தேடினேன். நீங்கள் ஆசிரமத்தை விட்டு இங்கு எதற்காக வந்தீர்கள்? தேவையில்லாத கேள்வி கேட்காதே வராங்கி. பௌத்திரன் தாரகாசுரனின் வதத்திற்கு பின்னால் அந்த துஷ்டி ஆதித்தி என்னை அவ்வப்பொழுது அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கிறாள். இனி எப்பொழுது நான் விரும்பும் வரம் எனக்கு கிடைக்கிறதோ அதுவரை நான் கஷ்யபரின் ஆசிரமத்திற்கு வரமாட்டேன். புரிந்ததா? எங்கே இருந்தால் பழிவாங்கும் எண்ணம் எப்படி நிறைவேறும் மாதா? உனக்கு தெரியாது வராங்கி. பௌத்திரனின் தாரகாசுரனின் புத்திரர்கள் சீக்கிரம் பிரம்மாவின் வரத்தை பெற்று திரும்பி வருவார்கள். அசுர இனம் மீண்டும் ஒரு முறை சராசரத்தில் தன் புகழை நிலைநாட்டப் போகிறது. அப்பொழுது நான் அதிதியை பழிவாங்கியே தீருவேன். அவள் புத்திரனும் அவளும் அந்த ஆசிரமத்தை விட்டுவிட்டு ஸ்ரீ மகா கணேசரின் இதயத்தில் போய் குடிகொள்ளட்டும். தாங்கள் இங்கு வந்த பிறகு தங்களின் ராஜ்யம் தங்கள் சகோதரி அதிதியின் ராஜ்யமாகவே மாறிவிட்டது அசுரமாதா திதி. அப்பொழுது கூட அந்த கபட ரிஷி தன் பூஜை புனஸ்காரங்களை செய்து கொண்டு இரவு பகல் என்றில்லாமல் அந்த அதிதிக்கு சேவையை செய்து கொண்டிருப்பானே. இல்லை மாதா திதி, ரிஷி முனிவர் இப்பொழுது ஆசிரமத்தில் இல்லை. அவர் எங்கே சென்றார்? அவர் அவரது பிதாவை தரிசிக்க சென்றிருக்கிறார் மாதா. அப்பொழுது அதிதி கஷ்யபரின் ஆசிரமத்தை தனியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாளா? நான் இப்பொழுதே அங்கு சென்று அவளை என்ன செய்கிறேன் என்று பார். வா வராங்கி. வா. மாதா, வணங்குகிறேன் அசுரமாதா திதி. நான் சொர்க்காதிபதி தாரகாசுரனின் சேனை வீரன் கந்தகாசுரன். நான் தங்கள் பாதம் பணிகிறேன் மாதா. தங்கள் பௌத்திரனின் மனைவி மாதா சாம்புகி என்னை அறைந்து விரட்டி விட்டார்கள். தாங்கள் அவர்களுக்கு புரிய வையுங்கள். நீ தாரக்கின் சேனையில் சேவை செய்தவன். உன் விசுவாசத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் இங்குதான் இருக்கிறேன் என்று யார் உன்னிடம் கூறினார்கள்? அந்த உண்மையை கூறு. மாதா இருக்கும் இடம் தெரிய புத்திரனுக்கு யார் உதவியும் தேவையில்லை. அன்பிருந்தால் அதுவே போதும். மாதா, கார்த்திகேயனோடு யுத்தம் செய்யும் பொழுது நான் மட்டும் யுத்தம் செய்யவில்லை, நானும் பிரளம்பாசுரனும் யுத்தம் செய்தோம். அப்பொழுது பிரளம்பாசுர் எங்கே?
பிரளம்பாசுரன் நம் சுவாமியை கொன்றவனை பழிவாங்கும் முயற்சியில் ஈடுபட்ட பொழுது அவரும் கார்த்திகேயன் கையால் மரணம் அடைந்து விட்டார். அவன் இறந்து விட்டானா? நீ பார்த்தாயா? நீயும் அவனை எதிர்த்து போரிட்டு மடிய வேண்டியதுதானே. நானும் பழிவாங்க முயற்சி செய்தேன் அசுரமாதா. ஆனால் கைலாயத்தில் விழுந்து விட்டேன். இருந்தும் சிவன் பார்வதி கணேசன் கார்த்திகேயன் கருணையால் நான் உயிர் பிழைத்து விட்டேன் மாதா. நம் எதிரிகளின் இடத்தில் சென்று திரும்பி வந்ததும் அல்லாமல் அவர்களை புகழ்கிறாயா? சாம்புகி உன்னை விரட்டி விட்டது சரியான காரியம்தான். இவன் இறக்க வேண்டியவன் தான்.